விஜயை தங்களது ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ள காங்கிரஸ் நினைக்கிறதாம். அதாவது கூட்டணி விஷயத்தில் எந்த ஒரு நிபந்தனையுமின்றி ஒரேடியாக சரண்டர் ஆகிவிட்டால் திமுக தங்களுக்கான தொகுதிகளை குறைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் தங்களுக்கும் செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ள இப்போது கிடைத்திருக்கும் ஒரே திருப்பு சீட்டு விஜயனுடைய தாவேக்க தான் என்பதனால் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ள காங்கிரஸ் தரப்பு நினைக்கிறதாம். கடந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக காங்கிரசுக்கு 6 சீட்டுகளை கொடுத்து முடித்து விடலாம் என்று நினைத்திருந்த சூழ்நிலையில் அந்த சமயத்தில் அப்போது பாஜகவுடன் இருந்து விலகி தனித்து போட்டியிட்ட அதிமுகவுடன் ஒரு கூட்டணி பேசுவது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டு செய்தது. அதை உணர்ந்த திமுகவும் அப்போது 9 இடங்களை காங்கிரசுக்கு வழங்கி குளிர்வித்தது. தற்போதும் அதே பாலிசியை பயன்படுத்தி விஜயை நெருங்குவது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்குவதன் மூலம் தங்களுடைய பேர வலிமையை அதிகரிக்க முடியும் என காங்கிரஸ் நினைக்கிறதா? ஆனால் காங்கிரசுக்கு சற்றும் சளைத்ததில்லை திமுக கழகம். எப்படியும் விஜய் பக்கம் காங்கிரஸ் போகாது என்பதை உறுதி செய்து கொண்ட திமுக இன்னும் கொஞ்ச காலத்திற்கு விஜய் காங்கிரஸ் பேச்சுவார்த்தையை நீடித்து வைக்கவும் விரும்புகிறதாம். இப்படி இந்த பேச்சுவார்த்தையை நீடித்து வைக்க விரும்புவதனால் தாவேக்காவின் பக்கம் அதிமுகவும் பாஜகவும் நெருங்க முடியாது. இதனால் தங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது என்று கணக்கு போடும் திமுக இந்த ஆட்டத்தின் முடிவில் தேர்தலுக்கு முன்பு விஜயை தனித்து விடுவதே திமுகவின் ராஜதந்திர கணக்கு.